ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா சகுந்தலாட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் கொஞ்சம் எங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது, என்னது வீடு வரைக்கும் போயிட்டு வர போறியா? நேற்றுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஒரு நாள் தான் ஆயிருக்குது, அதுக்குள்ளே என்னம்மா உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா அப்பாட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதான் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, ஏன் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனில் எவ்வளோ நாளும் பேசிக்கோ, அதுக்கு நான் வீடு போய் தான் பேசணுன்னு அர்த்தமா என்ன? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இதுவே என் பொண்ணு உங்கள் அம்மா கிட்டே நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே சொன்னால் உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மதுமிதா எதுவுமே பேசாமல் சரி எத்த நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சகுந்தலாட்ட அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, அங்கே பாரு சகுந்தலா, இவளை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும், இல்லைன்னா இவள் ரொம்பவே ஓவராக போயிடுவா அப்படிங்கவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கௌதமை தான் காட்டுறாங்க. கௌதம் ஆஃபீஸுக்கு வராங்க. அப்போ சந்தோஷ் கேட்குறாங்க, என்ன நண்பா அதுக்குள்ளேயும் நீ ஆஃபீஸுக்கு வந்துட்ட, குறைஞ்சது ஒரு 10 நாளாவது வெளியே போயிட்டு வர வேண்டாம் அப்படிங்கும்போது, என்னது 10 நாள் வெளியே போயிட்டு வரணுமா, எதுக்காக அப்படிங்கிறாங்க. ஹனிமூன்லாம் போக வேண்டாம் அப்படிங்கவும், அப்போ தானே நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும்போது, 10 நாள் இல்லை 10 வருஷம் ஆனாலும் சரி தான் நான் அவளை புரிஞ்சிக்க முடியாது, அவள் என்ன புரிஞ்சிக்க முடியாது, நாங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு உண்மை தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. உன் வேலையை போய் பாரு அப்படிங்கும்போது, நான் வேலையை பார்க்கணுன்னா ஹார்ட் டிஸ்க்கு வேணும் தா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேனே, சரி இரு நான் மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு அங்கே பீரோவில் இருக்குது எடுத்துக்கூட அப்படிங்கவும், உடனே அவங்களும் பீரோலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ நீ வாட்ச்மேன்ட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வாட்ச்மேன்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கவும், இதை சவுந்தலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன கொடுக்குற அப்படிங்கும்போது, ஹார்ட் டிஸ்க் ஒரு மரத்தை வச்சுட்டு போயிட்டாரு, அதுதான் செக்யூரிட்டி கொடுக்க சொன்னார், நான் கொடுத்து விடுதேன் அப்படிங்கிறாங்க. அது நீ என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தி அப்படிங்கும்போது, ஆமாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மதுமிதாவும் போயிடுறாங்க. இப்போ சவுந்தலாட்ட அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, பாத்தியாக்கா எப்போவுமே ஆஃபீஸில் ஏதாவது அவனை தேடணும்னா உங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஆனால் கல்யாணம் அடுத்த நாளே மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், நீ என்னென்னா செக் பண்ணினியான்னு சொல்லி கேட்குற, அவன் இல்லை செக் பண்ணியாச்சுன்னு சொல்கிறா, உன்னை எதிர்த்து பேசுகிறா பாரு அப்படிங்கும்போது, இப்படியே விட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் உனக்கு சங்கு உதிருவா அப்படிங்கும்போது, நீ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத, அவளை நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னாலும் சரி தான் ஆரம்பத்திலே பார்த்து வச்சுரு, இப்படியே விட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க கௌதமை தான் காட்டுறாங்க. கௌதம் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸர்லாம் வராங்க. என்ன சார் திரும்பவும் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் ஆஃபீஸுக்கு லைசன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கட்டாயி ரொம்ப நாள் ஆகி போச்சுது, அது திரும்பவும் நான் இங்கே எடுக்க சொன்னால் நீங்கள் எடுக்கவே இல்லை, நாங்களும் சொல்லிட்டு அன்னைக்கே போனோம், ஆனால் அதுக்கப்புறமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால தான் நேரடியாக நாங்களாம் வந்தோம் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு கௌதம் சொல்லவும், நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே கௌதம் விசாரிக்கவும், உடனே அந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா அந்த லைசன்ஸ் எல்லாம் கெட்டியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும், இது எல்லாமே ஃபேக் ஆனது அப்படிங்கிறாங்க. உடனே கௌதமும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த ஆஃபீஸருக்கும் கௌதமுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. நீங்கள் உடனே அதெல்லாம் ரினியூ பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ஏகப்பட்ட ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. இதை சந்தோஷ் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கௌதம் சந்தோஷத்தை கேட்குறாங்க, என்னடா அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லை நம்ம ஆஃபீஸில் நிறைய கையாடல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கவும், இதையே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. உனக்கு கல்யாண விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தல, அதனால தான் சொல்லலை அப்படிங்கும்போது, கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு இப்பவுமே எல்லா கணக்கு வழக்குகளும் வந்தாகணும் அப்படிங்கும்போது, உடனே சந்தோஷ் காட்டுறாங்க. அப்போ ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் செக் பண்ண சொல்லும் போது, எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, எல்லாருமே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்பவுமே மொத்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும், இது எங்கேருந்து தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு இப்பவுமே உடனே எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லவும், ஆஃபீஸில் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, ராத்திரி ஆகி போச்சுது, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவுமே நைட் ஆனாலும் பரவாயில்ல, விடிய விடிய ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் செக் பண்ணுங்க அப்படின்னு கௌதம் சொல்லவும் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது மதுமிதா ஃபோன் பண்ணுறாங்க, லேட் ஆகி போச்சு அப்படின்னு. அப்போ கௌதம் கட் பண்ணி விடுறாங்க. என்ன கட் பண்ணுறாரு, திரும்பவும் பண்ணலான்னு சொல்லி திரும்பவும் பண்ணுறாங்க. உடனே கௌதம் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, நான் தான் ஒரு இடம் கட் பண்ணிட்டோம்ல, எதுக்காக திரும்பவும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மேனஸே கிடையாதுன்னு கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.